ஓம் சாந்தி 1/12/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 18/1/2003. உங்களின் பிராமண பிறப்பினை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் சக்திசாலியாகி எல்லோரையும் சக்திசாலியாக்குங்கள் என்று அன்பான குழந்தைகள் எல்லோரினதும் அன்பான நினைவின் பல்வேறு இனிய வார்த்தைகளும் அன்பு முத்துக்களால் ஆன அட்டியல்களும் அமிர்த வேளைக்கு முன்னதாகவே பாப்தாதாவை வந்தடைந்தன. குழந்தைகளின் அன்பானது பாப்தாதாவை மேலும் அன்பு கடலில் அமிழச் செய்கின்றது. ஒவ்வொரு குழந்தைக்கும் துண்டிக்காத அன்பு சக்தி இருப்பதை பாப்தாதா கண்டார். இந்த அன்பு சக்தியானது ஒவ்வொரு குழந்தையையும் இலகு யோகி ஆக்குகின்றது. அன்பின் அடிப்படையில் நீங்கள் சகல கவர்ச்சிகளுக்கும் அப்பால் செல்வதுடன் எவ்வளவிற்கு சாத்தியமோ அந்த அளவிற்கு முன்னேறி செல்கின்றீர்கள். பாப்தாதாவிடம் இருந்தும் விசேடமான ஆத்மாக்களிடம் இருந்தும் தனித்துவமான அழகான அன்பை அனுபவம் செய்யாத ஒரு குழந்தையை கூட பாபா காணவில்லை. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் பிராமண வாழ்க்கையின் ஆரம்பமும் அன்பு சக்தியுடனேயே ஆரம்பித்தது. இந்த பிராமண பிறவியில் இந்த அன்பு சக்தியானது ஆசீர்வாதமாகி உங்களை முன்னேறச் செய்கின்றது. ஆகவே இன்று தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான அன்பிற்கான விசேடமான தினமாகும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் இதயபூர்வமாக பாப்தாதாவிற்கு பற்பல அன்பு முத்துக்களாலான அட்டியல்களை அணிவித்திருக்கின்றீர்கள். ஏனைய சக்திகள் அனைத்தும் இந்த தினத்தில் அமிழ்ந்துவிட்டன. ஆனால் அன்பு சக்தியே வெளிப்பட்டுள்ளது. பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பு கடலில் தன்னை மறந்திருக்கின்றார். திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதுடன் சதா நினைவின் சொரூபங்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் சதா தமது சக்திகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் விசேடமான ஆத்மாக்களுக்கும் சகல ஆத்மாக்களிடமும் கருணை நிறைந்தவர்களாக இருப்பவர்களுக்கும் தங்களுக்கு சமமாகுகின்ற எண்ணத்தை நடைமுறை வடிவில் இடுபவர்களுக்கும் இத்தகைய மிக 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 அன்பான தனித்துவமான குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும். ஆசீர்வாதம். உங்களின் சகபாடியான ஒரே ஒரு தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் ஓர் இலகு முயற்சியாளர் ஆகுவீர்களாக. தந்தையே சகல உறவு முறைகளிலும் சகபாடியாக இருக்கும் தனது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முன்வருகின்றார். நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு உறவு முறையிலும் தந்தையுடன் இருந்து அவரை உங்களின் சகபாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். அவரின் சகவாசம் எப்போதும் உங்களுடன் இருக்கும்போது, அவர் உங்களின் சகபாடியாக இருக்கும்போது எந்தவிதமான கஷ்டமும் இருக்காது. நீங்கள் தனியே இருக்கும்போது தந்தையை ஒரு புள்ளி வடிவத்தில் நினைக்காதீர்கள். ஆனால் உங்களின் பேறுகளின் பட்டியலை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். வெவ்வேறு நேரங்களில் ஏற்பட்ட வெவ்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்களின் கதைகளையும் சகல உறவு முறைகளின் இனிமையின் அனுபவங்களையும் உங்களின் விழிப்புணர்வில் கொண்டு வாருங்கள். அப்போது எந்தவிதமான கடின வேலையும் முடிவிற்கு வந்துவிடும்.
நீங்கள் இலகுவான முயற்சியாளர் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: பல்ரூபங்களை கொண்டவராகி மாயையின் பல ரூபங்களை இனங்கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் மாயையின் மாஸ்டர் பிரபு ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.